புத்தர் ஒரு முறை தன்னுடைய சீடனை பார்த்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டார். உடனே அவரு என்ன சொல்றாரு, அருகில் இருக்கக்கூடிய ஆத்த நோக்கி போய் அங்க போய் வந்து தண்ணி எடுத்து வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து சீடனும் வந்து போறான். அங்க ஒரு வண்டி வந்து ஆத்த கடந்து போகுது. அதனால அந்த தண்ணி என்ன ஆயிருக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் குழம்பி போயிருச்சு. உடனே குழம்பு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திரும்ப சீடன் வந்து சொல்றாப்புல, இந்த மாதிரி குழம்பு இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறாரு. அப்போவும் கொஞ்சம் குழம்பி இருக்கு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறாரு. திரும்ப 2, 3, 4 முறை வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்குது. அந்த தெளிவாக இருக்கக்கூடிய தண்ணியை ஒரு ஒரு குண்டால வந்து பிடிச்சி எடுத்துட்டு புதர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இப்போ எப்படி தண்ணி தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே வந்து அவருக்கு என்ன சொல்கிறாரு, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, அதுவாக வந்து எல்லாமே வந்து தெளிவாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொன்ன உடனே புத்தர் வந்து சிரிச்சுட்டு, சில நேரங்களில் வந்து இப்படிதான் நம்ம இருக்கணும். அதாவது அதிகமாக கோவப்படும் போதோ, அதிகமாக வந்து டென்ஷன் ஆகும்போதோ, இல்லை வெறுப்பு ஆகும்போதோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து போக விடாது. அமைதியாக இருந்தாலே நம்மளுடைய மனம் வந்து சாந்தமாயிரும், ரொம்ப அமைதியாயிரும். தானாக அது எல்லாமே தெளிவாயிரும். இன்னும் சொல்ல போனால் காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து. அந்த காலம் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாங்க. இது நமக்கும் எடுத்துக்கலான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மருந்து தான். சொல்ல முடியாத துயரங்களையும் ஏகப்பட்ட கொடூரங்களையும் அனுபவித்த நபர்கள் வந்து இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிடும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தா ஒரு இசைவான ஒரு விஷயமா மாற்றி கொடுத்துரும்.